நாம் அறியாத ஒரு தேசத்திற்கு ஒரு இடத்திற்கு போக வேண்டும் என்றால் நமக்கு ஜிபிஎஸ் நிச்சயமாக வேண்டும். ஜிபிஎஸ் இல்லைன்னா நம்ம அந்த இடத்திற்கு சமாதானமாக போய் சேர முடியாது. ஆனால் யார் வந்தாலும் வரட்டாலும், யார் உதவி செய்தாலும் உதவி செய்யட்டாலும் பூரண சமாதானத்துடன் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் காத்து கொள்கிற ஒரு கர்த்தர் உண்டு. அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வார்த்தை சொல்லுகிறது, உம்மை உறுதியாக பற்றி கொண்ட மனிதன் உண்மையே நம்பியிருக்கிறபடினால் பூரண சமாதானத்துடன் இறைவனை பாதுகாத்து கொள்வீர். உண்மையே அப்படின்னா என்ன? நான் வேற யாரையும் நம்பலை, வேற யாருக்கும் நான் முதலிடம் கொடுக்கலை, உமக்கு மாத்திரம் நான் முதலிடம் கொடுக்கிறேன். அப்படி கொடுக்கும் பொழுது நம்மை பூரண சமாதானத்துடன் அவர் பாதுகாத்து கொள்வார். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். உன்னுடைய தேசம், உன்னுடைய இடம், உன்னுடைய தகப்பன் வீடு எல்லாவற்றையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லும் பொழுது அவனுக்கு எந்த தேசத்துக்கு போகிறோம், எப்படி போகிறோன்னு தெரியாது, ஜிபிஎஸ்லாம் கிடையாது. ஆனால் கர்த்தரை மாத்திரம் கர்த்தரையே நம்பிக்கொண்டான். அப்படி அவன் நம்பிக்கொண்டதுனால அவன் பாலைவனத்தில் நடந்த போதும் ஒரு சமாதானம், தெரியாத தேசத்திற்கு போகும்போதும் ஒரு சமாதானம், அவனுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போதும் சமாதானம், தன்னுடைய மகனை பலி கொடுக்க போகும்பொழுதும் பூரண சமாதானத்தோடு தான் சென்றான். அதே போலதான் இன்றைக்கு நீ பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் பூரண சமாதானத்தை தர கர்த்தர் இருக்கிறார். இன்றைக்கி நீங்கள் உங்களுடைய வேலையில் ஆகட்டும், வியாபாரத்தில் தெரியாத இடத்துல தெரியாத வேலை, தெரியாத வியாபாரம், தெரியாத ஒரு காரியங்கள், இப்படி பல யோசனைகளில் நீங்கள் இருக்கீங்களா? இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாரு, நீ கவலைப்படாதப்பா, என்ன மாத்திர நம்பு, உலகத்தை நம்பாத, உன்னுடைய திறமையின் மேலே நம்பிக்கை வைக்காத, என் மேலே நம்பிக்கை வை, உனக்கு நான் பூரண சமாதானம் தந்து எல்லாவற்றிலும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை தருவேன் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். காட் பிளஸ்.